இது நம்ம மதுரை 360. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோஸ் சந்தோஷமா பாருங்க. சூப்பரா எங்க தொட்டு பாரு ஓ மதுராசி மദ്രാസിனை மதுரவாசி வீரம் பிறந்த ஊரு. இந்த ஷோட நேம் என்ன அப்படின்னா மொரட்டு முக்கியம் மதுரை ஸ்ட்ரீட். நானும் பார்த்துருக்கேன், மதுரை 360ல பார்த்துருக்கேன். பார்த்துருக்கீங்களா? என்னைய பார்த்துருக்கீங்களா? ஐ மீன் இந்த ஷோ பார்த்து என்னோட ஷோ பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். பார்த்துருக்கீங்களா? அப்ப என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? உங்களை பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? தேங்க்யூ. இப்போ நான் ஒரு ஜோக் சொல்லுவேன். இந்த ஷோட கான்செப்ட் ஆனால் ஒரு ஜோக் சொல்லுவேன். ஜோக்குன்னு சொல்லும்போது ஒரு மொக்க ஜோக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிறத நான் பண்ணுவேன். கொஞ்சம் சீக்கிரம் பண்றீங்களா? வீட்ல வர்க். சப்போஸ் நீங்கள் கண்டுபிடிக்கலப்போ நான் சொல்லிட்டு நீங்கள் பண்ணணும். ஓகே பண்ணிடலாமா? கொஞ்சம் அம்மாட்ட சொல்லிடுங்க. அம்மாட்ட ஃபோன் பண்ணி கூட சொல்லி ஒன்றும் பிரச்சனை இல்லை. பரவாயில்ல. என்னன்னா வந்து ஒரு வீட்டில் வேலைக்காரன் ஒரு வீடு தான். ஒரு வீட்டு வந்து வேலைக்காரங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. டெய்லியும் அவங்க வேலை பார்த்துட்டு கூட்டி பெருக்கிட்டு இருக்காங்க. வழக்கமுறை எல்லாமே வேலை பார்த்துட்டே இருக்காங்க. ஓகேங்களா? ஒரு நாள் என்ன பண்ணாங்க, வேலை பார்க்கும்போது டான்ஸ் ஆடிக்கிட்டே வீட்டை கூட்டுறாங்க. ஏன்னா டிவியில் பாட்டு போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு போட்டிருப்பாங்க, அதனால டான்ஸ் ஆடிட்டு. ஏங்கப்பா உங்கள் டேலண்ட்டுக்கு வந்து ஆக்சுவலாக நீங்கள் இன்ஃபோசிஸில் ஒர்க் பண்ணக்கூடாது. அதோட மல்டிநேஷனல் கம்பெனி நீங்கள் ஒர்க் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு இன்ஃபோசிஸில் ஒர்க் பண்ணுற ஆள் வந்து இப்படி ஒரு ஆன்சர் பண்ண முடியும். அதாவது ஒரு வீட்டு வேலைக்காரமாக வீட்டு கூட்டுறாங்க. வழக்கமாக வச்சு அப்படி கூட்டிகிட்டே இருக்காங்க. டெய்லி நார்மலாக குடிக்கிறாங்க. அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் என்ன பண்ணாங்க, டான்ஸ் ஆடியே தக்கு சின்னக்கும் தக்கு சின்னக்கும் அப்படி டான்ஸ் ஆடி கூட்டுறாங்க. ஏன்னா மேலே பார்த்து கண்டுபிடிச்சிங்களோ? ஏன்னா மல்ல மெல்ல மெல்ல அந்த சாங் போட்டிருப்பாங்க. ஏங்க அதான் சொன்னீங்க, அது ஆன்சர் இல்லைங்க. நீங்கள் இன்ஃபோசிஸ் லெவலில் யோசிக்கிறீங்க. மழை மலைன்னு வெயில் அடிச்சுட்டு இருக்கு, மழை மலைன்னு படக்கூடாது. இல்லை நீங்கள் ஆன்சர் தப்புங்க, தெரில ஆன்சர் தெரியல. இல்லைங்க தெரில, நீங்களே சொல்லிடுங்க. ஏன்னா அன்னைக்கு ஆடி போயிருக்கான். அதனால ஆடிக்கிட்டே போயிருக்கிறாங்க மழை மழை. நீங்களாம் நான் ஆகா என்னங்க ஸ்மைல் என்னங்க இவ்வளோ நேரம் கூட நீங்கள் பேசும்போது ஒன்றும் தெரியல. நான் ஸ்மைலை பார்க்கும்போது தாங்க ஒரு ஆள் ஒருவர் வந்து காய் விற்பார். அவர் ஏரியாவிலேருந்து எப்பவுமே காய் விற்பார். மதுரையில் தான் ஒரு ஏரியாவிலேருந்து காய் விற்றுக்கிட்டு இருக்காரு. தள்ளுவண்டியில் தான் காய் விற்றுக்கிட்டு இருக்காரு. காய் சொல்லி விற்றுட்டே இருக்காரு. ஓகேங்களா? ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, நேராக மும்பை கல்கத்தாக்கு போயிட்டார் காய் விற்கிறதுக்கு. மும்பை கல்கத்தாவில் போய் அங்கே இருக்கிற சீட்டில் போய் விற்கிறார். காய் விற்கிறார். மும்பை கல்கத்தா அந்த பக்கம் போய் ஒரு நாள் வந்து எப்பயுமே மாதிரிலாம் ஒரு ஏரியாவில் வந்து லோக்கல் ஏரியாவில் வந்து காய் விற்றுக்கிட்டு இருந்தவர் என்ன பண்ணுற, நேராக போய் மும்பை கல்கத்தா போய் அங்கே போய் விற்க ஆரம்பிச்சிட்டார் காயை. வெளியே போய் பிஸ்னஸ் பண்ணலாம்னு. அப்படியேங்கப்பா வெளியே பிஸ்னஸ் பண்ணால் சென்னைக்கு போகலாம், ஒரு விருதுநகர் போகலாம், ஏன் கல்கத்தா மும்பைக்கு போகணும்? நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா ராஜ்குமார் அந்த உங்கள் சிரிப்பில் என்ன இருக்குங்க, உங்கள் சிரிப்பு வேறு மாதிரிங்க. ஏன்னா அது முருங்கைக்காயா. ஏன் முருங்கைக்காய் சொல்லுங்க. இல்லைம்மா முருங்கைக்காய் ஆன்சர். ஆனால் ஏன் முருங்கைக்காய் சொல்லுங்கள். இல்லை அது ஐடியா இல்லை. ஆனால் அது மும்பை. ஆமாம் ஐடியா. இப்போ வோடஃபோன் ஐடியா சேர்ந்தா இருக்குது, ஐடியா மட்டும் தனியாக இல்லை. நோ ப்ராப்ளம். சூப்பர் காமெடி. ஓகே தேங்க்யூ. இது காமெடி ஒத்துக்கிட்டு வர மாட்டாங்க. அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள். அது இதை விட நல்லா இருக்குமா? இப்போ வோடஃபோன் ஐடியா காமெடி சொன்னீங்களா, அதை விட அது பெட்டராக இருக்குமா? தெரில, நீங்கள் தான் சொல்லணும். சரி அடுத்து தெரிலையா? என்ன அப்படின்னா நார்த் தேங்காயா. சரி. அதனால தான் வந்து அந்த காயை கொண்டு போய் கல்கத்தா மூவியில் வைக்கிறாங்க. இந்த ஜோக்கு இந்த இடத்துல அழுத்தி போச்சுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வோடஃபோனோட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். வோடஃபோனோட பெட்டராக இருக்கும். ஒருத்தர் என்ன பண்ணுறான், ஒயின் ஷாப்பில் போய் தண்ணி அடிக்கிறான். 2 பேர் ஃப்ரெண்டை ஒருத்தர் தண்ணி அடிக்கிறான். ஒருத்தர் ஒயின் ஷாப்பில் தண்ணி அடிச்சுட்டு அந்த தண்ணியை இப்படி குடிச்சு அந்த கிளாஸ் இருக்குல்ல, அந்த கிளாஸ் வந்து கீழே வச்சிடறான். அந்த வெறும் கிளாஸை கீழே வச்சிடறான். அதாவது தொட்டு கும்பிட்றான். அந்த வெறும் கிளாஸை வச்சுட்டு தொட்டு கும்பிட்றான். கேள்வி புரிஞ்சா வரையா தண்ணி அடிக்கிறான். அப்படியே குடிச்சிட்டு அப்படியே வைக்கிறான். வெறும் கிளாஸை வச்சுட்டு அப்படி தொட்டு கும்பிட்றான் அந்த கிளாஸை. வெறும் கிளாஸை அவனுக்கு அதான் தொழிலா, செய்யும் தொழிலே தெய்வமா, அதனால தொட்டு கும்பிட்றானா? என்ன தொழில்? தொழிலா அவனுக்கு இல்லைங்க, குடிச்சு தொழில் பண்ணி குடிக்க வர்றாங்க. எங்க ஏன் தொட்டு கும்பிட்றேன் சத்தியமா தெரியல. சரி ஓகே, அடிக்கக்கூடாது. ஏன்டா நாய் மாதிரி சிரிக்கிற? ஏன்னா வந்து காலி டம்ளரா காளி முண்டக்கண்ணி அம்மா பத்திரகாளி அம்மா பங்காரு தாயம்மா அந்த அது வந்து நம்ம அம்மன். அதனால காளி டம்ளர். அதனால ஒரு டீச்சர் ஓகேங்களா, ஒரு டீச்சர் வந்து எக்ஸாம் என்ட்ராங்க. ஓகேங்களா, என்ட்ரானதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவரோட மண்டை இருக்குல்ல, மண்டை மேலே இங்கே தொலைக்கிறாங்க எல்லா ஸ்டூடெண்ட்டு. ஹெட் மாஸ்டரா? அது தமிழ் இன்னொரு ரிவ்யூ பண்ணுவோம். இல்லைங்க, தலைமை ஆசிரியரா? இப்படியே கவுண்டரை போட்டுக்கிட்டே இருக்கானா. அடுத்து கரெக்டுங்க. கை கொடுங்க. ஏங்க நீங்கள் எதுவும் பார்த்தீங்களாங்க? எதுவும் எப்படி கண்டுபிடிச்சிங்க?
ஒரு பணக்கார வீடு, ஒரு பணக்கார வீடு. பயங்கர ரிச் ஃபேமிலி. அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு ஐடி ரைடு வருது. ஐடி ரைடு ஐடி ரைடு என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டு டென்ஷனாக இருப்பாங்க. டென்ஷனாக இருப்பாங்க. ஆமாம், அவங்க வீட்டு ஐடி எடுத்து பணக்கார வீட்டு ஐடி டென்ஷனாக தானே இருப்பாங்க. சரி, பணக்கார வீட்டில் ஐடி தப்பு பண்ணாதானே டென்ஷன் ஆகும். இந்த மாதிரி சர்க்கார் வேலை இங்கே பேசக்கூடாது, தற்காராச்சு விஜய் வேலை இங்கே பேசக்கூடாது. தப்பு பண்ணுறது அதெல்லாம் தேவையில்ல. இல்லை அவங்க ஆன்சர் எனக்கு தெரியாமல் போச்சுன்னா டேரில் கொடுப்பேன், நான் மாற்றி விடணும்ல. டென்ஷனாக இருப்பாங்களே, அதே மாதிரி தான் ஐடி ரைடு வர்றாங்க. ஒரு பணக்கார வீடு ஐடி ரைடு வராங்க, அதனால அவங்க டென்ஷனாக இருக்காங்க. வந்து உள்ளே வந்துட்டாங்க, ஐடி வந்து கதவு வந்து உள்ள வந்துட்டாங்க, அவங்க வீட்டை செக் பண்ணு சொல்லிட்டு. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ரிச் ஃபேமிலி இருக்காங்கல்ல, அவங்க என்ன பல்ல கட்டுறாங்க, ஈன்னு பல்ல காமிச்சிருக்காங்க. எல்லாரும் ஏன் டென்ஷனாக தானே இருக்கணும், ஆனால் என்ன பல்ல கட்டுறாங்க, ஈன்னு பல்ல காமிச்சிருக்காங்க. என்ன பண்ணிக்கூட ஈன்னு பல்ல காமிச்சிருக்காங்க. ஏன் அடேங்கப்பா, என்ன இருக்குது 32 முடி தான். 32 பல் இல்லை முடி நாங்கள் மாற்றுவோம். இல்லை 32க்கு மேலே இருந்துச்சுன்னா எண்ணி பார்க்க விட்டுருவேன். அதுவே டேராக கொடுத்துருவேன் உனக்கு. நீ எண்ணி பார்க்குறது இல்லை அண்ணி பார்க்குறியா அடுத்தியாது. தெரிலடா. தெரிலையா? சரி ஓகே, நீ நிறைய பற்றி டேர் கொடுத்துருக்க, டேர் பண்ணி தான் ஆகணும். ஆன்சர் சொல்லு. ஏன்னா அந்த ஐடி எடுக்காதீங்க, உங்கள் சொத்தையெல்லாம் காட்ட சொல்லியிருக்காங்க. சொத்தை பல்லு சொத்தை. சரி ஓகே, இப்போ நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கல, நான் சொல்கிறேன் நீங்கள் பண்ணணும். சரி. என்ன டேர்னால் பண்ணுவீங்களா? இல்லை எப்படி கேட்குறதுன்னு தெரியல எனக்கு. சரி ஓகே, சொல்கிறத பற்றி ஒன்றும் இல்லை. ஸ்னேகானு வேறு பேர் வச்சுருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட், கேட்கலாம். செல்ஃபி வேணா எடுத்துக்கிறேன். செல்ஃபியா? செல்ஃபி வந்து நீங்கள் நார்மலாக பண்ணக்கூடாது. செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் போடணும், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டு டாக் ஷோ வித் சூப்பர் ஸ்டார் செந்தில்குமார் போடணும். சூப்பர் ஸ்டாரா? செல்ஃபி எடுத்துட்டு டாக் ஷோ, அது மறந்துடுறாங்க, ட்ரெண்டிங் ஸ்டார்ன்னு மறந்துடுறாங்க. போடுங்க போடுங்க, அவ்வளோதாங்க, போட்டுருங்க. என்னங்க வெளியே வந்துட்டீங்க? ஏன்னா வந்து தண்டால் எடுக்கும். ஓகே, நடு ரோட்டில் இங்கே நின்று எத்தனை எடுக்கிறீங்க? ஒரு 50? சரி 50 100 சொல்கிறீங்களா? 100லாம் இல்லைங்க. சரி 150? இல்லை, ஒரு 20 எடுத்தா 20 தண்டால், ஒன்று குறைஞ்சா கூட திரும்ப 20 இருக்கும் அகைன்னு. ஆமாம், ஏன்னா வந்து தண்டால் எடுக்கிற முறைலாம் உனக்கு தெரியாது. ஏன்னா நான் நிறைய பார்த்துருக்கேன் தண்டால். ஏன்னா அது டிஃப்ரெண்ட் தண்டால் தலையெல்லாம் பண்ணியிருக்கேன் தண்டால். சரி உங்க வாயே நீங்க போடுங்க. இங்கே பாருங்க, அங்கே பாருங்க அப்பர் கண்டு, அங்கே அப்பர் கண்டு அங்கிட்டு லெஃப்ட் சைடு, லோயர் கண்டு ரைட் சைடு. 45,000. 28 எண்ணிட்டு தானே இருக்கீங்க. வீடியோ போட்டதுக்கப்புறம் பொண்ணுங்க உங்கள் மடியில் தான். ஐயோ பொண்ணுங்க விழுந்துட்டீங்களே, போதும் வாங்க எந்திரிங்க, போதும் எந்திரிங்க. இப்போ நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கல, ஓகே. அப்போ என்ன பண்ணணும்? டேர் ஏதாவது கொடுத்தா நீங்கள் பண்ணணும், ஓகேங்களா? இப்போ வந்து சரி ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ டான்ஸ் ஆடுறீங்களா, பாட்டு பாடுறீங்களா, இல்லை வந்து மிமிக்ரி பண்ணுறீங்களா, இல்லை கவிதை பண்ணுறீங்களா? அவன் என் உயிர் மற்றவங்களாம் மயிறு அப்படின்னு சொல்லி கவிதை சொல்கிறீங்களா, இப்படி ஏதாவது பண்ணுறீங்களா? ஹலோ, இதை எங்கேருந்து பிடிச்ச? சரி ஒரு பாட்டு பாடுறேன் வந்து. பாட்டு பாடுறீங்க, சரி ஓகே, நீங்கள் பாடுங்க. அது பாட்டா நான் சொல்கிறேன். சரி நீங்கள் பாடுங்க, ஒன்றும் இல்லை, வேறு மாதிரி. இப்போ ட்ரெண்டிங் டான்ஸ் என்ன இருக்குங்க? சாமி யாரா சாமி அந்த பாட்டு இருக்குது. அப்புறம் அது கேர்ள்ஸ் பாட்டில், அது எப்படி நான் பாடுறது? நான் பாடவாத. இல்லை நீங்கள் எதாவது புதுசாக இப்போ எவ்வளோ ட்ரெண்டிங் டான்ஸ் ஆகுது. ஏ ஜல்லா புள்ள ஜங்கு தக் லைஃப் உள்ள கிங்கு ரிப்பீட்டு டாலரத்தா முக்கிய விட்டாலும். நீயே நல்லா பாடுறியப்பா, நீயே பாட வேண்டியது. அதான் சொன்னேன். நீ பாடு, நான் வேணா லிப்பு போட்டேன்னா கொடுக்குறேன். அப்படின்னா கொடுக்குறேன். கோடி மச்சதி நாங்க வேற மாதிரி பாடுவோமா? வலிமையிலேருந்து ஒரு வலிமையான ஒரு பாட்டு வந்து பாடுவோம். வலிமை பாட்டை ஒரு கொஞ்சம் எளிமையாக பாடுறேன். உங்களுக்கு மன வலிமை இருந்துச்சுன்னா இந்த பாட்டை வந்து குளுமையாக கேட்டுக்குங்க. வலிமை எளிமை மன வலிமை. ஆமாம் ஆமாம், இது வந்து நீ குளுமையாக கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு வந்து கொடுமையாக தெரியாது. நாங்க வேற மாதிரி நாங்க வேற மாதிரி பாடுங்க. நாங்க வேற என்ன எல்லா ஊருமே நம்ம ஊரு தான். ஆமா, அதனால எல்லாமே நம்ம ஊரு. வேலை கொடுத்து வாங்கிட்டியா? அதுக்கு தான் வந்திருக்கு. எல்லா பயலும் நம்ம நல்ல பயதான். மேல இருக்கவன நம்ம நல்லா கத்துக்கோ, கூட இருக்கவன நட்பா நல்லா வச்சுக்கோ. படிக்க தெரிஞ்சா படி, தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி. காலை வாராம வாழ மட்டும் கத்துக்கோ, காலத்தோட நீயும் ஓட ஒத்துக்கோ. யாரோட
அவங்க wife-ஓட. தக தகன்னு மின்னலாம் தெனா வெட்டா துள்ளலாம் தெனா வெட்டா, வளவளன்னு ஜீவா படம். பேசாம வேலைய செஞ்சா கடகடன்னு ஏறலாம் வேற மாதிரி மாறலாம் வரமுறைய மாத்தலாம் நல்லது செஞ்சா தக தகன்னு மின்னலாம் தெனா வெட்டா துள்ளலாம் வளவளன்னு பேசாம வேலைய செஞ்சா ஆஹா. கடகடன்னு ஏறலாம் வேற மாதிரி மாறலாம் வரமுறைய மாத்தலாம் நல்லது செஞ்சா இப்பயே goosebumps நாங்க வேற வருதா? மாதிரி வேற மாதிரி நாங்க வேற போதும் போதும் அவர் பத்திங்களா தலைவர் அப்படியே ஏறி வந்து பைக் காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். இல்லை ஸ்டண்ட்டு எங்கள் அப்பா தான் ஸ்டண்ட் ஆக்சுவலாக முன்னாடி இருந்தார் ஸ்டண்ட்டு பைக் ஸ்டண்ட் பண்ணிட்டு இருந்தார் அஜித் அவர் ஒரு சீனியர் தான். அப்படி என்னடா உனக்கு அவ்வளவு தீவிர? மிமிக்கிறியா யார் மாதிரி மிமிக்கிற? இந்த விவேக் மாதிரி விவேக் மாதிரி பண்ணவா? சரி விவேக் மாதிரி பண்ணுறேன். அது விவேகான்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். ஆடா பாவிகளா டேய் என்னடா பண்ணுறீங்க உன் பேர் என்னண்ணா? விவேக் மாதிரி இல்லையா? எங்க வேற ஏதாவது சொல்லுங்க. வேற ஏதாவது ஆக்டருங்க. விஜயகாந்த் மாதிரி பண்ணுங்க. அப்புறம் நான் வந்து உங்கள் பேர் என்ன? அப்புறம் எனக்கு கருப்பானீங்க நீங்கள் ஓவரா எடுத்துறீங்க. நீங்கள் அவர் அவர் தான் கண்டுபிடிச்சி நீங்கள் கண்டே முடிக்கணும் மாந்துங்க. அப்புறம் மாந்துங்க ஓகேங்களா? உங்கள் பேர் என்ன? இவ்வளோதான் வரும். இதுதான் விஜயகாந்த். விவேக் இது நல்லா இருக்கு. விவேக் விட இது நல்லா இருக்கு. இதோட பெட்டராக பண்ணுவீங்க. முன்னாடி நான் ஒரு காலத்தில் பண்ணிட்டு இருந்தேன், மிமிக்ரி பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ தான் வந்து அந்த டச் பண்ணாலும் பண்ண முடியல. ஏற்கனவே அவனுக்கு நம்மள ரொம்ப கேவலமா